செகண்டு ஃபைண்டிங் டைமென்ஷன்ஸ். டைமென்ஷன்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எஸ்ஐ யூனிட் ஃபைண்ட் பண்ணாலே டைமென்ஷன்ஸ் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு குவான்டிட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். என்னென்னா இப்போ இது 7 என்னென்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் உங்களுக்கு தெரியும். லென்த்து, மாஸு, டைமு, கரண்ட்டு, டெம்பரேச்சரு, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸு, லூமினஸ் டென்சிட்டி, பிளேன் ஆங்கிள், சைட் ஆங்கிள் தனி, அது இண்டிவிஜுவல்னு வச்சுங்களேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட டைமென்ஷன்ஸை ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். எல்லோட டைமென்ஷன்ஸ், லென்த்தோட டைமென்ஷன்ஸ் வந்து எல், மாஸோட டைமென்ஷன்ஸ் வந்து எம், டைமோட டைமென்ஷன்ஸ் வந்து டி, கரண்ட்டோடது ஐ அல்லது ஏ, டெம்பரேச்சருக்கு வந்து கெல்வின் கேஇஎல் இல்லைனா கே, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எம்ஓஎல், லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா சிடி, இதுவே போதும். இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அதோட டைமென்ஷன் நான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணி காமிக்கிறேன். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜியோட டைமென்ஷன் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வர்ற ஃபார்முலா ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே அதான் பண்ணுவோம். இப்போ நான் இது வர்ற ஃபார்முலா என்ன அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி m1 m2 பை ஆர் ஸ்கொயர். இப்போ நமக்கு ஜி தான் தேவை. அப்போ அந்த ஜி அப்படியே வச்சுக்குவோம். ஜி அப்படியே வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் ஸ்கொயர் மேலே வந்துடும். எஃப்ஆர் ஸ்கொயர் m1 m2 கீழே போயிடும், m1 m2. சரி, இப்போ ஆறுங்கிறது டிஸ்டன்ஸு ஃபண்டமெண்டல் யூனிட்டில் இருக்குது, லென்த்து. அப்போ ஆர் பிரச்சனை இல்லை, லென்த்து இருக்குது. m1 நாலு மாதம் தான், m2 நாலு மாதம் தான். அப்போ எம்மும் இருக்குது. அப்போ நம்ம எதை பிரிக்கணும்? ஃபோர்ஸை மட்டும்தான் பிரிக்கணும். ஏன்னா ஃபோர்ஸ் மட்டும்தான் ஃபண்டமெண்டலில் இல்லை. அப்போ நான் ஃபோர்ஸை எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா ஜிஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸை மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு பிரிக்கிறேன். இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இருக்கட்டும், இன்ட்டு m1 m2 இருக்கட்டும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? சரி, இப்போ இங்கேயும் மாஸ் இருக்குது, இங்கேயும் மாஸ் இருக்குது. நம்ம ஃபைனலாகவே அதை மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ மாஸ் இருக்கட்டும், மெயின்டைன் ஆகட்டும். ஆக்சலரேஷனை நான் எப்படி பிரிக்க போகிறேன் அப்படின்னா வெலாசிட்டி பை டைம்னு பிரிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஜி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷனை வெலாசிட்டி பை டைம்னு பிரிக்கிறேன். இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், இல்லைனா ஒன்று பண்ணலாம். சரி பார்ப்போம், இருங்க வரேன். m1 m2 அப்படியே இருக்கட்டும். இப்போ வெலாசிட்டியை நான் மறுபடியும் பிரிக்கிறேன். வெலாசிட்டியை பிரிச்சேன்னு வச்சுங்க, ஜிஸ் ஈக்குவல் டு மாஸ் அப்படியே இருக்கட்டும். ஏன் சார் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா இது எல்லாமே ஃபண்டமெண்டலில் வந்துருச்சு. வெலாசிட்டி மட்டும்தான் ஃபண்டமெண்டலில் வரல, அதையும் பிரிக்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டு பை டைம் அப்படின்னு பிரிக்கலாம். இன்ட்டு இங்கே ஒரு டைம் ஆல்ரெடி இருக்குது, டைம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர், முடிஞ்சதால் தான். இப்போ பாருங்களேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா லென்த்து ஃபண்டமெண்டலில் வந்துருச்சு, மாஸ் ஃபண்டமெண்டலில் இருக்குது. இங்கே கீழே ஒரு m1 m2 ஃபண்டமெண்டல் தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபண்டமெண்டல்னால் இதுதான் ஃபண்டமெண்டல். டைம் இருக்குது, ஆர் ஸ்கொயர் இருக்குது. இப்போ அப்ளை பண்ண வேண்டியதான். ஜி ஈக்குவல் டு மாஸுக்கு வந்து எம், கீழே ஒரு எம், 2 எம் இருக்குது, எம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா எல், ஆர் ஸ்கொயர் டிஸ்டன்ஸ்னால் எல் ஸ்கொயர் பை டைமுக்கு டி. ஓகேங்களா? இந்த எம்மும் கேன்சல் ஆகும். எல் ஸ்கொயர் எல் கியூப் ஆகிடும். அப்போ இது எம்மு மேலே வரும். நான் அப்புறம் எங்கே எழுதுறேன் அப்படின்னா இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஜி ஈக்குவல் டு எம்மு மேலே வந்துருச்சு. எம்மு மேலே வந்தால் m-1 எல் ஸ்கொயர், அப்போ எல் கியூப் ஆயிருமா, எல் கியூபு. டி ஸ்கொயர், டி மேலே வந்துச்சுன்னா t-2. அப்போ இதுதான் யாரோட டைமென்ஷன் அப்படின்னா ஜியோட டைமென்ஷன். ஓகேங்களா? நான் இன்னொரு குவான்டிட்டி கண்டுபிடிச்சு காமிக்கிறேன், இன்னும் கிளியராக இருக்கும். ஃபண்டமெண்டல் இருந்தால் பிரிக்கணும், இல்லாட்டி பிரிக்கக்கூடாது, அவ்வளோதான். ஏதோ ஒரு குவான்டிட்டி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈஸியான குவான்டிட்டியாக ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன். சர்ஃபேஸ் டென்ஷன் வச்சுக்கோங்க. சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு இப்போ கண்டுபிடிக்கலாம். இப்போ சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு முதல்ல ஃபார்முலா தெரியணும். எஸ்டி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை லென்த்து, இதுதான் ஃபார்முலா. அப்போ லென்த்து பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டலில் இருக்குது. அப்போ நம்ம இதை பிரிக்க வேண்டியதில்லை, இதை ரைட் போட வேண்டியதான். ஃபோர்ஸை மட்டும் பிரித்தா போதும். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம ஃபோர்ஸை பிரித்து காமிச்சிருக்கிறோம். இருந்தாலும் மறுபடியும் நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்க. ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன்னு பிரிக்கலாம். டிவைடட் பை லென்த் அப்படியே இருக்கட்டும். மாஸ் எம்னு சொல்லுவோம், அதுவும் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அது ஃபண்டமெண்டலில் வந்துருச்சு. ஆக்சலரேஷன் மட்டும்தான் ஃபண்டமெண்டலில் வரல. ஆக்சலரேஷனை பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா வெலாசிட்டி பை டைம்னு பிரிக்கிறேன். ஆல்ரெடி இங்கே ஒரு எல் இருக்குது.
அப்போது மாஸ் பை லென்த்து டைமும் இப்போ ஃபண்டமெண்டலில் வந்துருச்சு. அப்போ அதையும் நம்ம பிரிக்க வேண்டியதில்லை, வெலாசிட்டியை மட்டும் பிரித்தா போதும். வெலாசிட்டி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு பிரிக்கலாம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா லென்த்தை குறிக்கும். ஓகேங்களா? அப்போ மாஸும் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது, டைமும் இருக்குது, டைம் எல் இருக்குது, எல்லாத்தையும் அப்ளை பண்ண வேண்டியதான். அப்போ மாஸுக்கு வந்து எம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எல், இங்கே ஆல்ரெடி ஒரு எல் இருக்குது. இந்த டி பை இதோட மல்டிபிள் ஆனிச்சுன்னா நமக்கு என்ன ஆயிரும்? டி ஸ்கொயர் ஆயிரும். அப்போ இந்த எல்லும் கேன்சல் ஆயிரும். டி -2 மேலே வந்துச்சுன்னா mt -2 அப்படிங்கிறது தான் சர்ஃபேஸ் டென்ஷனுடைய டைமென்ஷன். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னும் ஏதாவது குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறதுனால நீங்கள் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா அந்த இதில் யூடியூப்பில் கமெண்ட் போட்டிங்க அப்படின்னா நான் கிளியராக கண்டுபிடிச்சி காமிச்சிடுவேன். ஓகேங்களா? பார்த்துக்கங்க.